மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். ஆமேன். சொல்லுங்க, நாம் கிறிஸ்து மரித்தார், அவர் மறுபடியும் உயிர்த்தார். அல்லேலூயா. அவர் மரித்து ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக ஒரு கல்லறையில கட்டி வைத்து அப்பப்போ போய் ஒரு பூஜை பண்ணுற மாதிரி ஒரு பார்க்கிற இடத்துல கர்த்தர் வைக்கவில்லை. அவரை மரித்து உயிரோடு எழுப்பி உன்னதங்களில் நம்மையும் அவரோடு கூட எழுப்பி உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கல்லறைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கல்லறையிலும் மூடப்பட்டிருக்கும், ஆனால் ஒரு கல்லறை மட்டும் திறந்தே இருக்கும். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. ஆமென். மரித்தார், ஆனாலும் அவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை கையிலே உடையவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை ஆதியாமத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பாவத்தினாலும் மீறுதல்னாலும் அக்கிரமனாலும் மரணம் உள்ளே நுழைந்தது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும் மரணம் உள்ளே போச்சு. இந்த எக்ஸாம் எழுதும் போது பார்த்தீங்க அப்படின்னா 2 பீப்புள் இருப்பாங்க. நான் 2 பீப்புள் சொல்கிறேன். எக்ஸாம் எழுது 2 பீப்புள், 2 பேருக்குமே பயம் இருக்காது. 2 பேருக்குமே பயம் இருக்காது. ஒருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படிச்சிருப்பார், தரோவாக படிச்சிருப்பார், எப்போ பார்த்தாலும் அவர் புக்கு கையுமாக தான் இருப்பார், எல்லா பசங்களோட சேர மாட்டார், அவர் டியூஷன் போகிறது எல்லாமே அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். அவருக்கு எக்ஸாமை குறித்து பயம் இருக்குமா? இருக்காது. இன்னொருத்தருக்கு அவருக்கும் பயம் இருக்காது, அவரும் நான் சந்திப்பேன்னு சொல்லுவார். நானும் பரீட்சையில் போய் உட்காரேன், பயம் இல்லையா? பயம் இல்லை. ஏன்? எப்படி பார்த்தாலும் நான் ஃபெயிலாக தான் போக போகிறேன், எதுக்கு பயம்? அவன் என்ன சொல்லுவான்? நான் எப்படினாலும் பாஸ் ஆகிடுவேன், எனக்கு பயம் இல்லை, என்ன கொஸ்டின் கேட்டாலும் என்கிட்ட ஆன்சர் இருக்குது, நான் எழுதிடுவேன், எனக்கு தெரியும், நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். அந்த பயம் அவனுக்குள்ளே வரல. 2 பேருக்கும் பயம் இல்லை. ஒருத்தர் கான்ஃபிடென்ட்டில் பயம் இல்லாமல் இருக்கிறாரு, ஒருத்தர் கான்ஃபிடென்ட்டில் பயமாக இருக்கிறாரு. 2 பேருமே பயம் இல்லாமல் இருக்கிறாரு. இப்போது இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் மரணம் வரதானே போகுது, அப்புறம் எதுக்கு பயந்துட்டு? நான் சொன்னேன்ல, 2வது அவர் தான் இந்த பர்சன். மரணம் எல்லாம் பிறந்தோம்னா எல்லாம் மறிக்க தான் போகிறோம், எல்லாம் ஒரு நாள் சாக தான் போகிறோம், அப்புறம் எதுக்கு பயந்துட்டு? இந்த பயம் இல்லை. அதுக்காக இயேசு வரல. இவர் வந்தது மரணத்தின் வல்லமையை உடைக்கும்படியாக வந்தவர். நல்லா கவனிச்சிங்கன்னா இன்னைக்கு நான் அதைத்தான் உங்களுக்குள்ளே புகுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்குள்ளே மரணத்தின் பயம் கண்டிப்பாக இருக்கும். இந்த சத்தியம் ஒன்று தெரிஞ்சிருந்தா இருக்காது, இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியலன்னா கண்டிப்பாக அது இருக்கும். அல்லேலூயா. ஒன்று இந்த கப்பில், இந்த டம்ளரில், கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று தண்ணி இருக்கும், இல்லைன்னா காற்று இருக்கும். ஏற்கனவே மெசேஜை கவனிச்சிருக்கீங்க. தண்ணி, இதில் தண்ணி இருக்குது, இந்த தண்ணி இப்போ நான் குடிச்சிட்டேன்னா என்ன இருக்கும்? எம்டியாக இருக்குமா? காற்று இருக்கும். அப்போ ஒன்றும் சத்தியம் உள்ளே இருந்தால் அந்த மரண பயம் இருக்காது, அப்படி இல்லை என்றால் மரண பயம் கண்டிப்பாக இருக்கும். அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது, அது ஒரு நேரத்துக்கு தன்னை காண்பிக்கும். அப்போது இந்த வசனங்கள் நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா நமக்குள்ளே புகுத்த வேண்டியிருக்கு. நம்ம இந்த வசனத்தை, ஆகாரத்தை நமக்குள்ளே அனுப்ப வேண்டியிருக்கு. இந்த வசனத்தை குறித்த சத்தியத்தை அறியும்படிக்கு நம்ம கண்கள் தெளிவாக வேண்டியிருக்கு. இல்லை என்றால் இந்த உலகம் பயப்படுறது மாதிரி நம்மளும் பயப்பட ஆரம்பிச்சிருவோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் கடைசியில், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அல்லேலூயா. 2 விஷயத்தை பண்ணுறாரு. இந்த சிலுவையில் 2 விஷயம் நடக்குது. ஒன்று, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை
அவர் தம்முடைய மரணத்தை கொண்டு அழிக்கிறார். மரணம் எப்படி அழிக்கப்பட வேண்டும் என்றால், அது எந்த வழியிலே போனால் அந்த மரணம் அழியுமோ அந்த வழியில் தான் போகும். அதனால தான் இயேசு மரணத்தை சந்தித்தார். அல்லேலூயா. மரணத்திற்கு ஒரு அதிகாரம் இருக்கு, மரணத்திற்கு ஒரு ஆதிக்கம் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, யார் மேலே தான் இஷ்டத்தை செயல்படுத்தும் நினைக்குதோ அவங்கள அதை காலி பண்ணிடும். நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த விச் கிராஃப்ட் தெரியுமா? விச் கிராஃப்ட், அந்த செய்வினை பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த செய்வினை பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க சாகணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் தெரியுமா? அந்த ஆவி, அந்த ஸ்பிரிட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த குடும்பத்திற்குள்ளே போகும், இல்லை அந்த நபருக்குள்ளே போகும். ஒரு ஆபத்துலேயோ ஒரு விபத்துலேயோ அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளாக அந்த மரணம் அவங்க வாழ்க்கையில் வரும். சொல்லுவாங்க, நல்லா தான் இருந்தார், நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க, திடீர்னு என்னன்னு தெரியல, திடீர்னு நடந்துச்சு. இது ஏன் அப்படின்னா, death is a spirit. அல்லேலூயா. மரணம் என்பது ஒரு ஆவி. மரணம் என்பது ஒரு ஆவி. அது தானாக ஒரு மனுஷனுக்குள்ள அப்படியே வராது. அது நிர்ணயிக்கப்பட்டு தன்னுடைய அதிகாரத்தை அவனுக்குள் செலுத்தும். யாருக்குள்ளே அது செலுத்தும் அப்படின்னா, யாருக்குள்ளே தேவனை குறித்த அறிவு இல்லையோ, மரணத்தை ஜெயித்தவரை பற்றிய தெளிவு இல்லையோ, அவங்க வாழ்க்கையில் அது வேலை பார்க்கும். அப்ப கிறிஸ்தவங்களுக்குள்ளெல்லாம் வேலை பார்க்குதே. எத்தனையோ கிறிஸ்தவங்க இறந்துருக்கிறாங்களே, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? உலகத்தில் ஒன்று பொய் இருக்கும், இல்லைன்னா உண்மை இருக்கும். ரெண்டு கலந்து ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? யாராச்சும் சொல்கிறீங்களா? ஒன்றும் பொய் இருக்கணும், இல்லைன்னா உண்மை இருக்கணும், சத்தியம் இருக்கணும், இல்லையா? ரெண்டு கலந்து ஒன்று இருக்குன்னு எதாவது இருக்குங்களா? இல்லை. இது தேவனுடைய வசனம், இது உண்மை சத்தியம் என்றால் இதற்கு மாறானது பொய், இதற்கு மாறானது. இப்போ வெளியிலே நடக்கிற ஒரு சூழ்நிலையை வைத்துக்கொண்டு இப்போ அவங்க லைஃப்பில் நடந்திருக்கேன், இப்போ இவங்க லைஃப்பில் நடந்திருக்கேன்னா அவங்க அறியாமல் காலியாக இருக்கிறாங்க, அவங்க அறியாமல் போயிருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். நான் லாஸ்ட்டாக எடுத்தேன், அறியாமையினாலே சங்காரமாகவும் அறியாமையினாலே சிறைப்பட்டும் போவார்கள். அப்போது யாருக்கு அந்த அறிவு வர வேண்டும்னா, கர்த்தரை குறித்த, கர்த்தருடைய வசனத்தில் இருக்கிற சத்தியத்தை பற்றின ஒரு தெளிவு நம்ம மனக்கண்களில் பிரகாசிக்கப்பட வேண்டும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, எவ்வளோ விஷயத்த சொல்லிட்டே ஒரு லிஸ்ட்டே போடுறாரு. திரும்ப திரும்ப அப்படியே லிஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கு, ஒரு கண்டினியூஸ்டாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. அதில் சொல்றாரு, தாம் கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் சொல்லுங்க. நான் அறியும்படிக்கு என்னுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். நமக்கு ஒரு அறிவு வேணும். கிறிஸ்துவை தேவன் மரித்தோலிருந்து எழுப்பி அவரிடத்தில் ஒரு பெரிய வல்லமையை தம்முடைய ஆவியை கொண்டு நடப்பித்தார். அதை விசுவாசிக்கிற நமக்குள்ளாகவும் காண்பிக்க தேவையானது நம்முடைய மனக்கண்கள் தெளிவாக ஆரம்பிச்சிருச்சுன்னா, கிறிஸ்துவை எதற்காக சிலுவையிலிருந்து அவர் மரித்து அவரை மரித்தோலிருந்து எதற்கு எழுப்பினார் என்கிற ஒரு பர்பஸ் தெரியல அப்படின்னா, உலகத்தில் நம்மளும் ஒரு
சாதாரண ஒரு மனுஷனை போல மனுஷியை போல வாழ்ந்துருவோம். அப்போ இதிலிருந்து நான் வேறுபட்டிருக்கிறேன் என்றால் என்னுடைய மனக்கண்கள் டே பை டே ரெனியூ ஆக வேண்டியிருக்கு, டே பை டே புதுப்பிக்கப்பட வேண்டியிருக்கு. பழைய லைசன்ஸோட ஒரு ஆள் வண்டியை ஓட்ட முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு கையில் யாராச்சும் 1100 ஃபோன் வச்சுருக்கோமா? கிடையாது. இன்றைக்கி அப்டேஷன் நம்ம இருக்கிறோம். அப்போது தேவனும் இந்த உலகத்தில் நமக்கு வேண்டிய சத்தியத்தை அனுப்பி கொண்டு இருக்கிறார். அந்த சத்தியத்தை தம்முடைய சபையின் வழியாக அனுப்பி கொண்டே இருக்கிறார். அது என்ன அப்படின்னா, அவர் மரணத்தை ஜெயித்தார். நீங்களும் அவரை போல மரணத்தை ஜெயிக்க வேண்டும். நானும் மரணத்தை ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அவர் உன் தலையை நசுக்குவார். நிறைவேறிடுச்சா? நிறைவேறலையா? நிறைவேறல. என்ன போட்டிருக்கு? சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமா சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி. நிறைவேறிடுச்சா? நிறைவேறலையா? அதாவது அவர் சிலுவையிலே அவன் தலையை நசுக்கி போட்டார். அவனுடைய தலை நசுக்கப்பட்டு விட்டது. இப்போ அங்க ஆவி மண்டலத்தில் நடந்த ஒன்றை இந்த சத்தியத்தை குறித்த அறிவின் வழியாய் உங்க கால்களுக்கு கீழே கொண்டு வந்து அவர் நசுக்கி போடுவார். யோசுவா 10ஆம் அதிகாரம் 23 27 வரைக்கும். அவர்கள் அப்படியே செய்து எருசலேமின் ராஜாவும் எபிரோனின் ராஜாவும் யர்மூத்தின் ராஜாவும் லாயிசின் ராஜாவும் எக்லோனின் ராஜாவுமாகிய அந்த 5 ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து அவனிடத்திற்கு வெளியே கொண்டு வந்தார்கள். அவர்களை யோசுவாவினிடத்திற்கு கொண்டு வந்தபோது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோட கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடனே கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான். திருத்தமா பார்த்துக்கலாமா? நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றான். ஆமென். அதற்கு பின்பு யோசுவா அவர்களை வெட்டி கொன்று 5 மரங்களிலே தூக்கி போட்டான். சாயங்காலம் மட்டும் மரங்களில் தொங்கினார்கள். சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே யோசுவா அவர்களை மரங்களில் இருந்து இறக்க கட்டளையிட்டான். அவர்கள் ஒளித்து கொண்டிருந்த கெபியிலே அவர்களை போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரிய கற்களை கெபியின் வாயிலே அடைத்தார்கள். யோசுவா ஒரு 5 ராஜாக்களை கெபியிலிருந்து பிடிச்சிட்டு வந்து, ராஜாக்கள் நம்ம நினைக்கிற ராஜாக்கள், அவங்க பெரிய பெரிய ராஜாக்கள், அவங்கள பிடிச்சிட்டு வந்து ஜனங்களுக்கு முன்னாடி போடுறான். போட்டு என்ன பண்ணுறான், அவர்களை யோசுவா இடத்துல கொண்டு வந்த போது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோட கூட வந்த யுத்த மனுஷர்களின் அதிபதி நோக்கி, நீங்கள் கிட்டே வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள். என்ன சொல்ல வராரு? இப்போ இந்த ராஜாக்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. ஒவ்வொரு ராஜாவுக்கும் ஒரு ராஜ்யம் பாரம் பண்ணும்படியான அதிகாரத்தை பெற்றிருக்கிறான். அந்த ராஜாக்களை இப்போ எங்க இருக்கிறான்? இஸ்ரவேல் மக்களுடைய கால்களுக்கு கீழே இருக்கிறான். இப்படிதான் சிலுவையில நமக்கு முன்னாடி போட்டாரு பிசாசு. அல்லேலூயா. அவனை கொண்டு வந்து சிலுவைக்கிலே நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? வெளியரங்கமான கோலமாக்கி, படிச்சோமா கொலோசியர்ல, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு அதை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவன் மேல் வெற்றி சிறந்தார். நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் ஒரு கோடெல்லாம் வரும். அந்த கோடு சொல்கிறேன், இந்த வசனங்களில் பாருங்க. அவங்கள வெளியரங்கமான கோலமாக ஒரு ராஜ்யத்தை ஒரு ராஜ்யம் பிடிக்கிறது, ஒரு ராஜாவை அல்லது அந்த தேசத்தை அந்த ஜனங்கள் பிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த தேசத்தினுடைய ராஜாவை பிடித்து அவனை
அலங்கோலமாக்கி அவனுடைய படைக்கலன், அவனுடைய ஆயுதங்களை எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டு அவனை எம்டியாக்கி தெரு தெருவா இழுத்துட்டு போவாங்க. தெரு தெருவா இழுத்துட்டு போவாங்க. தெரு தெருவா இழுத்து போய் என்ன சொல்லுவாங்க, இப்போ இந்த ராஜாக்கு நீங்க பயப்பட வேண்டாம். இந்த ராஜாவை நீங்க பயந்து கொண்டிருந்த இந்த ராஜா இப்போ அலங்கோலமா இருக்கிறான். நாம் நேத்து படிச்சோம் நாகும்ல, வேடிக்கையாக்குவேன் போட்டிருக்கு. இந்த ராஜா 5 ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ராஜாக்கள். என்ன ராஜா? எப்ரோனின் ராஜாவும், யர்மூத்தின் ராஜாவும், லாகிஸின் ராஜாவும், எக்லோனின் ராஜாவும் ஆகிய இந்த 5 ராஜாக்களையும் கீழே தூக்கி போட்டு இஸ்ரேல் மக்களுடைய காலத்துக்கு அவன் மேலே வை அப்படின்றார். என்ன சொல்றாருன்னா, நீ பலத்து திடமானதாயிரு, நீ யுத்தம் பண்ணு, உன் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே தான் செய்வார், அதுக்கு அடையாளம் இது அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்முடைய சத்துரு யாரு? என்ன வருதுங்க? நீங்கள் பலத்து திடமானதாயிரு, நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்கள் எல்லாம். வசனம் சொல்லுது, உங்கள் சத்துருவாகிய, எங்க வருது? பிசாசு வருது. இன்னொரு சத்துரு, கடைசி பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்க ஆளுகை செய்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை வைக்க விரும்புகிறார். அதனால தான் யோசுவா தான் அந்த ராஜாக்களுடைய கழுத்து மேலே வைக்கல, ஜனங்களை கொண்டு போய் வைக்க சொல்றாரு. உன் கழுத்தை அவன், உன் காலத்துக்கு அவன் கழுத்தில் வை. எப்படி யோசித்து பாருங்க, எத்தனை பேர் ஆட்சி செஞ்சிருப்பான், எத்தனை பேரை கொண்டிருப்பான். இப்போ அந்த கொண்ட அந்த ராஜாவை ஒரு சாதாரண ஒரு யுத்த மனுஷனை கூப்பிட்டு அவன் கழுத்து மேலே வைடா அப்படின்றான். அவன் வச்சிருப்பான். இதற்கு பேரு தான் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுதல். அல்லேலூயா. இதற்கு பேர் தான் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுதல். மரணம் என்பது இப்படி தான், கீழ்ப்படுத்த வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் மரணத்தை எப்படி கீழ்ப்படுத்த வேண்டும் என்றால், வசனம் என்கிற காலை வைத்து நீங்கள் கீழ்ப்படுத்த வேண்டும். உங்கள் அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு 1:18, மரித்தேன் ஆனாலும் இதோ நான் உயிரோடு இருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை நான் உடையவனாக இருக்கிறேன். இப்போ அந்த கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இருக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இருக்கு. அல்லேலூயா. ஒரு கணவன் ஒரு பெரிய நிறுவனத்திற்கு அதிகாரியாக இருந்தால், அந்த மனைவி அதே அதிகாரத்திற்கு உட்பட்டவங்களாக இருக்கிறாங்க. கீழ்ப்பட்டவங்க சொல்லலை, சார்ந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு நிறுவனம் இருக்குன்னா அந்த கணவன் எப்படி அந்த அதிகாரத்தை கையாளுவாரோ அதே ஈக்குவல் ரைட்ஸ் அந்த மனைவிக்கும் உண்டு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்மை கிறிஸ்து மனவாட்டிகளாய் தெரிந்து கொண்டிருக்கிறபடியால் நாம் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமாக இருக்கிறீர்கள். அது எல்லாம் உங்களுக்கும் வந்துருச்சு. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு அதை வெளியரங்கமான கோலமாக்கினார்னா, இப்போ யார் துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவர்? இயேசு கிறிஸ்து. இப்போ நீங்க எங்க அவருக்குள்ள இருக்கிறீங்க? பரிபூர்ணமா இருக்கிறீங்க. அவர்கிட்ட என்ன இருக்கோ அதையே அப்படியே உன் கையில கொடுக்குறாரு. இப்போ சொல்லுங்க, மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல் அவர் கையில் இருக்கா, உங்க கையில் இருக்கா? என் கையில் இருக்கு. சொல்லுங்க, என் கையில் இருக்கு. நீங்க சொல்லணும், வாழ்க்கையில் எந்த ஒரு கட்டத்திலும் இன்னைக்கு போடுற விதை. அல்லேலூயா. இவர் சொல்றாரு, நம்ம கலாத்தியர் பவுல் சொல்றாரு, எண்ணிக்கைக்குள்ளவர்களுக்கே நான் அதை விவரித்து காண்பித்தேன் அப்படிங்கிறது போல ஒரு எண்ணிக்கைக்குள்ளவர்களுக்கே நான் விவரித்து காண்பித்து கொண்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு போடப்படுகிற இந்த விதை நிச்சயமாய் பலன் கொடுக்கும். நீங்கள் உங்கள் மரணம் உங்களை சந்திக்க அல்லது ஏதோ ஒரு காரியம் முற்படுதுனா இந்த சத்தியத்தை பேசுங்கள். ஹல்லேலூயா. மரணமே உன் கூறு எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூறு பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் முறித்து உடைத்தார். ஹல்லேலூயா. இப்போ அதிகார திறவுகோல் என்றால் என்னவென்றால், திறவுகோல் என்றால் அதிகாரம் என்று அர்த்தம். ஒருத்தருக்கு நான் கீ கொடுக்குறேன் அப்படின்னா, அல்லது ஜேசி கீ
என்கிட்ட இப்போ கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த கட்டிடங்களுக்கு யார் அதிகாரி? நான் தான் அதிகாரி. அப்போது அதிகாரத்தை அவர் கையை வச்சிருக்கிறாருன்னா அதிகாரத்தை வச்சிருக்கிறார் அர்த்தம். சொல்கிறான், பூமியும் சகலமும் எனக்கு கீழ்பட்டிருக்கு. ஆண்டவர் கடைசி சொல்கிறாரு, இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இப்போ யார்கிட்ட தான் இருக்குது? ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறபடியால் நாமும் அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நான் என்ன சொல்லுன்னா, இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு காய்ச்சலுக்கு இருந்து ஜெபிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு காய்ச்சலுக்கு ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதனுடைய வல்லமை பிரேக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தினால நான் உன் மேலே அதிகாரம் எடுக்கிறேன், நான் உன் மேலே அத்தாரிட்டி எடுக்கிறேன், உன்னை நான் ஆளுகை செய்கிறவனா இருக்கிறேன், உன்னை ஆளுகை செய்கிறவனா நான் இருக்கிறேன். கர்த்தர் என்னை தம்முடைய சரீரப்பிரக தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள் சகலமும் பரிபூர்ணமாக இருக்குது. நான் அவருக்குள்ள பரிபூர்ணமாக இருக்கிறேன். எனக்கு உன் மீது ஆளுகை இருக்குது. அதன் மேலே நமக்கு ஆளுகை வச்சிருக்கிறாரு. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒன்று நீங்கள் ஆளுகை செய்யுங்கள் அல்லது ஆளுகை செய்யப்படுவீர்கள். அதிகாரத்தை நாம் கையில் கொடுத்துட்டாரு. அதுதான் வசனம் சொல்லுது, சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நான் ஒரு பிக்சர்ஸ் இது அப்படியே நான் ஒரு இமேஜின் பண்ணேன். என்னோடு சேர்ந்து நீங்கள் இமேஜின் பண்ணுங்களேன். அதாவது இந்த கால் இதெல்லாம் இந்த இந்த இடம் வரைக்கும் ஆண்டவருடைய சரீரம். ஒரு இமேஜின் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் அப்படியே இமேஜின் பண்ணுங்கள். இந்த இடம் வரைக்கும், இந்த காஃப் மசில் வரைக்கும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம். சரிங்களா? இதில் இருந்து அந்த பாதம், கால், விரல் எல்லாம் என்னுடையது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அந்த வசனத்தை பாருங்கள், புரியும். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவோம். அவர் காலே நம்ம தான். அல்லேலூயா. அவருடைய சரீரமே நம்ம தான். அல்லேலூயா. நம்ம மூலம் தான் அதை நசுக்கவே போறாரு, நம்ம மூலம் தான் அதை கீழ்ப்படுத்தவே போறாரு, நம்ம மூலம் தான் ஆளுகை செய்யவே போறாரு. அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு ஆதியாகமம் 1:28 அவைகள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள், கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். எபிரேயர் 1:10-13 வசனம். கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழைமையாய் போகும். ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறி போகும். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? அப்படி 2:7 படிங்க பிரதர். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் நம்முடைய பாதங்களுக்கு தான் கீழ்ப்படுத்திருக்கிறாரு. ஆல்ரெடி எல்லாமே கீழே தான் இருக்கு. நம்ம கீழே இருக்குன்றத தெரியாமல் இருக்கிறதுனால அவைகளுக்கு கீழே நம்ம இருக்கோம். இப்போது இந்த வசனத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் சூழ்நிலையை, உங்கள் வாழ்க்கையில் மரணம் செயல்படுது அப்படின்னா நீங்கள் கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்ய முடியும். அல்லேலூயா. மரணத்தின் கூர் இல்லை. நான் அதான் ஒரு எக்ஸாம்பிள் ஷார்ட்ஸ் கூட ரெடி பண்ணோம். ஒரு கத்தி இருக்குது, ஒரு பிளாஸ்டிக் கத்தி தான் மரணம். அதை உடச்சிட்டோம் அப்படின்னா அதனால் ஏதாச்சும் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போது தேவன் அதில் இருக்கிற வல்லமைகள் எல்லாவற்றையும் உடைத்தார். அது அந்த பர்பஸ் என்ன பண்ணுமோ அது எதன் மூலமாக, அந்த மரணத்தை, வியாதி மூலமாக, தற்கொலை, விபத்து, இது எல்லாம் எந்த வழியாக மரணம் வரணுமோ அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டார். எந்த வழியிலும் மரணம் வர முடியாது. இப்போது அந்த கூர்
சிலுவையிலே உடைக்கப்பட்டதுனால நம்மை ஆளுகை செய்கிறவர்களாய் தேவன் நம்மை அமர பண்ணியிருக்கிறார். நாம் எங்கே இருக்கிறோம் என்றால் உன்னதங்களில் அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாய் அவர் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நாம் எழுந்திருப்போமா? அல்லேலூயா. Thank you Jesus. ரபஹ ஷேப்ரஹேன் தோரோ லேப்ரஹேன் தோரோ யாக்ரபாலமா ஷபா ரமா மாமா ரேப்ரஹா ஷேகலாமா மாமா மாமா ரபா கபா பாமா மாமா ஷேட்டரே பெபே பெபே 1 தீமோத்தேயு 1:10 ரபா கபா ரபா 2 தீமோத்தேயு 1:10 படிங்க. ரபா ஷேட்டா ரபா. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதாவது மரணத்தின் அங்கே 1 கொரிந்தியர் 15:55 சொல்லப்பட்டிருக்கு, அவர் மரணத்தின் கூரை உடைத்தார் என்று. இங்கே சொல்லப்பட்டிருக்கு abolished death. ஹல்லேலூயா. மரணத்தின் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா செல்லா காசாய் மாற்றினார். ஒரு செல்லா காசாய் மாற்றினார். இன்னைக்கு 2004 முன்னாடி அதை வரும்போது அவ்வளவு ப்ரெஷியஸாக இருந்துச்சு, அவ்வளோ வேல்யூபலாக இருந்துச்சு. இன்னைக்கு 2024 நிறையா இருந்துச்சுன்னா அவனை பிடிச்சிருவாங்க. அது நீங்கள் எவ்வளோ நீங்கள் வச்சாலும் அது செல்லா காசு தான். சிலுவைக்கு பின்பாக மரணத்தை அவர் செல்லா காசை மாற்றினார். ஒரு சாதாரண ஒரு பேப்பரை மாற்றினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மரணத்தின் கூரையும் அவர் உடைத்தெறிந்தார். அவர் மரணத்தை ஜெயிக்கும் பொழுதே நீங்களும் நானும் அவரோடு கூட ஜெயித்தெழுந்தோம். அவர் மரணத்தின் கூரை உடைக்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா மரணத்தின் கூரையும் அவர் உடைத்தார். ஜீவனையும் அழியாமைக்கும் உரியவர்களாய் உங்களை மாற்றி இருக்கிறார். ரபா ஷகலாமா ரியாண்டோ ரியாபாகா சீக்ரெட்டேனே ரபா லஹா ஷேட்டரேபா ராமா மாமா பாபா கரபா லபா ரபா கபா பாபா பாபா பாபா. He broke the power of death. அவர் மரணத்தின் வல்லமை உடைத்தார். இங்க பிரகடனம் பண்ண போறோம், ப்ரொக்ளைம் பண்ண போறோம், நம்ம வாழ்க்கையில மரணம் இல்லை. ஹல்லேலூயா. ஷாலமான் தோரோ ஷாலமான் தோரோ பிரடா மஹசே கரபா ரபா லபா ரபா லகா தரா மாமா மாமா. பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல நாளுக்காய் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய உயிர்த்தெழுதலை தியானிக்கும்படிக்கு ஜீவனுக்குட்பட்டவர்களாய் நித்திய ஜீவனிலிருந்து உம்முடைய வசனத்தை கேட்க நீர் கொடுத்த கிருபைக்காய் வெளிப்பாடுகளுக்காய் நன்றி சொல்கிறேன். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காய்